வணக்கம். மீனம் ராசி மீன லக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி நிகழவிருக்கும் சனிபகவானின் பெயர்ச்சி என்ன மாதிரியான மாற்றத்தை என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். சனிபகவானின் பெயர்ச்சியானது சோகக்கருது வருடம் மார்கழி 4ஆம் தேதி மாலை 5:22 சனிபகவான் பெயர்ச்சியாகி காலபுருஷதத்துவத்திற்கு 10ஆம் இடமான மகரம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு செல்கிறார். ஆங்கில தேதிக்கு டிசம்பர் 20ஆம் தேதி 2023 அன்று சனிபகவான் பெயர்ச்சி ஆகவிருக்கிறார். 2026 மார்ச் வரை சனிபகவான் கும்பம் ராசியில்தான் இருப்பார். சனிபகவான் நவக்கிரகங்களில் ஈஸ்வரன் பட்டம் பெற்று சனீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறார். சனிபகவான் நீதிகாரகன் நீதிமான். ஒருவருடைய வாழ்க்கையில் ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி கண்டகசனி அர்த்தாஷ்டமசனி என பிடித்து மனிதர்களுடைய பாவங்களை போக்கக்கூடியவர் சனிபகவான். எனவேதான் சனிபகவானை நீதிமான் என்று கூறப்படுகிறது. சனிபகவான் பொதுவாக மந்தகிரகமாகும். ஒரு ராசியில் சுமார் 2.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடியவர் சனிபகவான் மட்டுமே. அதாவது ராசி மண்டலத்தை ஒருமுறை வலம் வர கிட்டத்தட்ட 30 வருடங்களை எடுத்துக்கொள்வார். மேலும் சனிபகவானை இருள் கிரகமென்று சொல்லப்படுகிறது. ஏனெனில் சூரியனிலிருந்து சனிகிரகமாகப்பட்டது நீண்ட தூரத்தில் உள்ளது. எனவே சூரியனின் ஒளி அதிகம் சனிபகவானுக்கு கிடைக்காது. இந்த சனிபகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது. ஏனெனில் நமது உடலை விட்டு உயிர் பிரிவதற்கு காலதாமதத்தை கொடுக்கக்கூடியவர் சனிபகவான் மட்டுமே. எனவேதான் சனிபகவானை ஆயுள்காரகன் என்று போற்றப்படுகிறது. மேலும் கர்மகாரனும் கௌரவகாரகனும் தொழில்காரகனும் சனிபகவான்தான். ஆகவேதான் காலபுருஷனுக்கு 10ஆம் அதிபதி ஜீவனஸ்தான அதிபதியாக வரக்கூடியவர். சனிபகவான் தொழில்காரகனாக வரக்கூடியவர். எனவேதான் ஒருவருடைய ஜாதகத்தில் சனியின் நிலையை வைத்துதான் அவருடைய தொழில் நிர்ணயிக்கப்படுகிறது. தயவு செய்து வீடியோவை தொடர்ந்து பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும். இப்போது வீடியோவை தொடர்வோம். மீனம் ராசி காலபுருஷனுக்கு 12வது ராசியாகும். உங்களுடைய மீனம் ராசிக்கு அதிபதி தனகாரகனாகிய குருபகவான். பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் மீனம் ராசிக்குள் அடங்கும். பொதுவாக மீனம் ராசிக்காரர்கள் அறிவுத்திறமை உடையவர்கள். நீங்கள் அதிகம் படித்தவர்களாக இருப்பீர்கள். ஆச்சாரம் அனுஷ்கானம் இதையெல்லாம் அனுஷ்டிக்க கூடியவர்கள் நீங்கள் நேர்மையையும் உண்மையையும் நேசிக்கக்கூடியவர்கள். அடுத்தவர்களுடைய கஷ்டத்தை கண்டு மனம் வருந்தக்கூடியவர்கள் நீங்கள். உங்களுடைய கௌரவத்தை உயிருக்கும் மேலாக மதிக்கக்கூடியவர்கள். இசை நடனம் நாட்டியம் கலை போன்ற விஷயங்களில் அதிக நாட்டமுடையவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இவ்வாறான மேலும்பல குணாதிசயங்களைக் கொண்ட மீனராசி மீனலக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இந்த சனிபெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்கு சனிபகவான் பெயர்ச்சி ஆகவிருக்கிறார். அதாவது சனி உங்களுடைய தலைப்பகுதியில் அமரப்போவதால் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிரசுசனி காலகட்டமாகும். கடந்த 2020 டிசம்பர் முதல் 2023 டிசம்பர் வரை கிட்டத்தட்ட 3 வருட காலங்கள் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்தது உங்களுக்கு அதிர்ஷ்ட காலமாகும். கடந்த காலங்களில் உங்களுக்கு சனிபகவானால் எந்தவிதமான கெடுபலன்களும் இருந்திருக்காது. எப்போதும் சனிபகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருக்கும்போது உங்களுக்கு அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் மட்டுமே வாரி வழங்கி இருப்பார். அதாவது ராசிக்கு 3 6 11 போன்ற இடங்களில் சனிபகவான் இருக்கும்போது பெருங்கொண்ட நற்பலன்களை கொடுப்பார் என்பது ஜோதிட சாஸ்திர மூலநூல் விதியாகும். ஆக கடந்த 3 வருட காலங்களாக சனிபகவானால் உங்களுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் இருந்திருக்காது. உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தசா புத்திகள் சாதகமாக இல்லாமலிருந்த பட்சத்தில் கடந்த காலங்களில் ஒரு சில பேருக்கு கெடுபலன்கள் இருந்திருக்கலாம். அல்லது மற்ற வருட கிரகங்களான ராகு கேது குரு போன்ற கிரகங்கள் சாதகமில்லாமலிருந்த பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த சனிபகவானால் இதுவரையில் உங்களுக்கு எந்தவிதமான கெடுபலன்களும் இருந்திருக்காது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்போது வருகின்ற டிசம்பர் 20 2023 முதல் மார்ச் மாதம் 2026 வரை உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் ஆட்சி பலத்துடன் மூலத்திரிகோண பலத்துடன் அமரவிருக்கிறார். பொதுவாக 12ஆம் வீடு வலுப்பது மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்ல முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்க முடியும். 12ஆம் இடத்தில் சனிபகவான் பலமாக இருப்பதால் உங்களுக்கு பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை கொடுப்பார். நல்ல மாற்றங்களை கொடுப்பார். வெளிமாநிலம் வெளியூர் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய அதிக அளவில் சம்பாதிக்கக்கூடிய யோகங்களை கொடுப்பார். நீண்ட காலங்களாக இடம் பூமி வாங்க வேண்டும் வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வார். மேலும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண யோகத்தை கொடுப்பார். ஏனெனில் ஏழரை சனி காலகட்டத்தில் திருமணம் செய்யலாம்.
ஏனெனில் உங்களுக்கு அனுபவ பாடங்கள் எப்போது என்றால் உங்களுக்கு திருமணமாகி குடும்பம் என்று ஆரம்பித்த பிறகுதான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையைப் பற்றி உலகத்தைப் பற்றி ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடியும். ஆக ஏழரைச்சனி நடக்கும்போது தாராளமாக திருமண பாக்கியங்கள் உண்டாகும். மீனம் ராசி மீனலக்னம் ஆண் பெண் இருபாலர்களுக்கும் திருமணயோகத்தில் எந்தவிதமான தடைகளும் இருக்காது. சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சிரசுசனி காலகட்டத்தில் நிறைய செலவுகள் வரும். வீண் செலவுகள் தண்ட செலவுகள் விஷயத்தில் கவனமாக இருத்தல் வேண்டும். இந்த காலகட்டத்தில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்தை நீங்கள் அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்து சேமித்துக் கொள்ளுதல் சிறப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் தானாகவே இடமாற்றங்கள் இருக்கும். உயர் பதவிகளும் கிடைக்கும். அதாவது வாழ்க்கையில் நல்லபல முன்னேற்றங்கள் இருக்கும். 12ஆம் இடத்தில் சனிபகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு இடத்திலிருந்து வேறு இடத்திற்கு அதாவது சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி குடிபோகக்கூடிய வாய்ப்புகளையும் யோகங்களையும் சனிபகவான் வாரி வழங்குவார். இந்த சிரசுசனி காலகட்டத்தில் மீனராசி மீனலக்னம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அதிர்ஷ்டங்கள் தான் ஏற்படும். சனிபகவானால் கெடுபலன்கள் ஏற்படாது. சனிபகவான் உங்களுக்கு நல்லதே செய்வார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடன் மூலதிருவோண பலத்துடன் சனி அமர்வதால் சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு இந்த தருணம் அதிர்ஷ்டமான காலகட்டம் என்று சொல்லலாம். அதாவது மாற்றங்களை எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சனிபகவான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். மேலும் மீனராசி மீனலக்னம் ஆண் பெண் இருபாளர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் மற்ற கிரகங்களை பார்க்கும்போது ராகு பகவான் உங்களுடைய ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குருபகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்தில் அருமையான முறையில் அமர்ந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பு. குருபகவான் உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். சனிபகவானால் உங்களுக்கு கெடுபலன்கள் இருக்காது. ஏனெனில் சனிபகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் ஆட்சி பலத்துடனும் மூலத்திரிகோண பலத்துடனும் வலிமையாக அமரவிருக்கிறார். வரப்போகின்ற கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் முழுவதும் சனிபகவான் உங்களுக்கு நற்பலன்களையே கொடுப்பார். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். உங்களுடைய ராசிக்குள்ளேயே ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். ராகு என்பது சர்ப்பகிரகம் நிழல் கிரகம். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அதிகப்படியான பேராசைகளை உண்டுபண்ணக்கூடிய கிரகம் ராகு. ஆக ராகு உங்களுடைய ஜென்மராசியில் இன்னும் கிட்டத்தட்ட 1.5 வருட காலங்கள் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். எனவே இந்த ராகுவின் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் குறுக்கு வழியில் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைப்பதை தவிர்த்தல் நல்லது. அதாவது சூதாட்டம் சம்பந்தமான விஷயத்தின் மூலமாக உழைப்பை போடாமல் பேராசையுடன் சம்பாதிக்க நினைப்பதை அறவே தவிர்த்தல் வேண்டும். ரேஸ் லாட்டரி போன்றவற்றில் பணம் கட்டி பணம் எதிர்பார்ப்பது போன்ற விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய பணத்தை ராகுவால் பேரிழப்பை சந்திக்க நேரிடும். அதாவது ராகு உங்களுடைய ராசிக்குள் அதாவது ஜென்மராசியில் இருக்கும்போது நீங்கள் ஏமாறுவதற்கான அதிகப்படியான வழிகளை உங்களுக்கு காட்டுவார். ஏமாற்றமடைய நஷ்டமடைய இழப்புகளை ஏற்படுத்த வழிகளை வகுத்துக் கொடுப்பார். ஆக இந்த நிலையை புரிந்துகொண்டு நீங்கள் ஏமாறாமலிருப்பதற்கு நஷ்டப்படாமலிருப்பதற்கு பணத்தை இழக்காமலிருப்பதற்கு நீங்கள் தான் தயாராகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். ராகு ராசிக்குள் இருக்கும்போது இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு புதிதாக அறிமுகம் ஆகக்கூடியவர்களை நீங்கள் நம்பக்கூடாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராகுவால் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும். ஒரு தெளிவு இல்லாத நிலை இருக்கும். எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பதற்கு சிரமமாக இருக்கும். கவனம் தேவை. இந்த சனிபெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் லக்னம் மீனம் ராசி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சனிபகவானும் குருபகவானும் சாதகமாக இருந்தாலும் ராகு உங்களுடைய ஜென்மராசியில் இருப்பதால் நீங்கள் கடுமையான கவனத்துடன் இருத்தல் வேண்டும். மேலும் நீங்கள் நீர் சார்ந்த விஷயத்தில் அதாவது மீனம் என்பது நீர்ராசி. அந்த இடத்தில் சர்வ நிழல் பாவ கிரகமான ராகு பகவான் இருக்கும்போது நீங்கள் ஆறு ஏரி குளம் குட்டை அருவி கடல் போன்றவற்றில் குளிக்கும்போது கவனத்துடன் இருத்தல் வேண்டும் அல்லது தவிர்க்க வேண்டும். மேலும் விஷம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். உணவு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். படித்துக் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் படிப்பில் முழு கவனத்தை செலுத்துதல் சிறப்பு. ராகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் இருக்கும்போது நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் தவறாக இருக்கும். மேலும் உங்களுக்கு நல்லது கெட்டதாக தெரியும் கெட்டது நல்லதாக தெரியும். எனவே எந்த விஷயத்திலும் நீங்கள் ஒருமுறைக்கு பலமுறை நன்கு யோசித்து ஆலோசித்து முடிவு எடுத்தல் இந்த காலகட்டத்தில் அவசியமாகிறது. ஆக உங்களுடைய ஜென்மராசிக்குள் ராகு பகவான் இருப்பதை நீங்கள் அதிக அளவில் கருத்தில் கொள்ள வேண்டும். குரு வருகின்ற 2024 ஏப்ரல் மாதம் வரை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருப்பார். குருபகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும். பெருங்கொண்ட பணப்புழக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் நீங்கள் வண்டி வாகனம் விஷயங்களில் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும்.
இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசி பெண்கள் ஆண்களிடத்திலும் மீனம் ராசி ஆண்கள் பெண்களிடத்திலும் கொஞ்சம் கவனத்துடன் இருத்தல் வேண்டும். மற்றபடி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சனிபகவானும் குருபகவானும் இரண்டு பக்கங்களிலும் பலமாக இருந்துகொண்டு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார்கள். நீங்கள் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்களுடைய ராசிக்குள் ராகுபகவான் இருப்பதால் விகாரமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்குதல் அவசியமாகும். ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வரனை வணங்கி வருவது சிறப்பு. அதேபோல் இயலாதவர்களுக்கு உழைப்பாளிகளுக்கு நீங்கள் உதவி செய்வதன் மூலமாக சனிபகவான் மகிழ்ந்து உங்களுக்கு பெருங்கொண்ட அதிர்ஷ்டபலன்களை வாரி வழங்குவார்.